அண்மை செய்தி. பெரியார் குறித்து ஆபாச அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 61 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர் என தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் சீமான் மீது 61 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வெறுப்பு பேச்சு உள்ளிட்ட பிரிவுகளில் 61 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுகள், சர்ச்சைக்குரிய பேச்சுகள் பல்வேறு கண்டனங்களை எழுந்த நிலையில் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் 61 காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கடலூரில் செய்தியாளர் சந்திப்பின் போது பெரியார் குறித்து பேசிய கருத்துகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. குறிப்பாக தமிழை சனியனை என்று சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார் என்றும், மொழியே இழிவாக பேசும்போது என்ன சமூக மாற்றம், சீர்திருத்தம் அரசியல் இருக்கிறது என்றவாறு அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அடிப்படையே தவறாக உள்ளதாகவும், கம்பன், இளங்கோவடிகள் திருவள்ளுவரை எதிரி என்றீர்கள், திருப்பி பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்ற பல்வேறு கருத்துக்களையும் அவர் முறையிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் உண்டா என்பது போன்ற கருத்துக்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே மட்டும் ஒரு கட்டத்தில் உடல் இச்சை வந்தால் தாய், மகள், சகோதரியிடம் உறவு வைத்துக் கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக சீமான் பேசியிருந்தார். அதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த பேச்சுகள் சர்ச்சையான நிலையில பல்வேறு அரசியல் தலைவர்கள், அமைப்புகள், தனிநபர்கள் அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்வினையாற்றி வந்தனர். குறிப்பாக நேற்று சின்ன நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டிற்கு தந்தை பெரியார் கழகத்தினர் நேரடியாக சென்று எதிர்ப்பு தெரிவித்தோம். அதே போல அங்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒருவரின் காரும் உடைக்கப்பட்டது. அது போன்று பல்வேறு இடங்களில் சீமானுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. மேலும் சீமான் மீது சென்னை, தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களும் தனிநபர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் அமைப்புகள் உள்ளிட்டவை புகார்களும் அளிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் தற்போது 61 காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் மீது தொடர்ந்து பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் புகாரை அளித்து வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வகையில் அவதூறு கருத்துக்களை பேசுவது, கலவரம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழே இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால ஒவ்வொரு காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ள வழக்குகளுக்கு சீமான் நேரில் சென்று ஆஜராகக்கூடிய நிலையோ அல்லது சம்மன் கொடுக்கும் வகையில அவரை நேரில் விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் அவர் அந்த தமிழகம் முழுதுள்ள காவல் நிலையங்களில் சென்று அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சில காவல் நிலையங்களில் பெண் எஸ்பி ஒருவர் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசியிருந்ததுனால பெண்கள் சார்பாகவும் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெண்கள் மாண்பை அவமதிக்கும் வகையில் பேசியதாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது வழக்கு தொடர்பாகவும் ஆஜராக வேண்டிய நிலை வந்துட்டு சீமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது.